போக்கிரி சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சண்முதி இளங்கோவன். இன்னைக்கு யார்கிட்ட பேச போறோம்ன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நீயானா நல்லா ரீசென்ட்டா நடந்து முடிஞ்ச 90ஸ் வெர்சஸ் 2கே இந்த தலைப்புல வந்து ஒருத்தவங்க ரொம்ப அழகா நெறைய பெர்ஸ்பெக்டிவ வந்து வச்சிருப்பாங்க. அவங்க கிட்ட அத பத்தியும் இன்னுமே வந்துட்டு அ லைக் அத சார்ந்தும் பேச போறோம். வாங்க. வணக்கம். பிசினஸ் ட்ரிப் போனேன். நான் அதுக்கு போறதுக்கு முன்னாடியே 1 மந்த் நாங்க ஆன்லைன்ல பேசிட்டு இருந்தோம். சோ வி காட் லைக் எனக்கு அவங்கள பத்தி கொஞ்சம் சோ டேட்டிங் ஆப் வழியா நீங்க ஒருத்தரோட பேசிட்டு இருக்கீங்க. ஆமா 1 மந்த் பேசிட்டு அதுக்கப்புறம் நான் நேர்ல போறப்போ அவங்க அவங்கள போய் பார்த்தேன். அவங்க ஆக்சுவலி ஜெர்மன். அந்த எபிசோடுக்கு அப்புறமா நெறைய பேர் பார்த்துட்டு Hotstarலயோ ஆர் எல்ஸ் ஷார்ட்ஸ்லயோ சம்திங் ஏதோ ஒரு இதுல பார்த்துட்டு என்ன மாதிரியான ஒரு கமெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தந்தாங்க? காமனா வந்து 2 விஷயம் இருந்துச்சு. ஒண்ணு வந்து விச் இஸ் ஷி இஸ் வெரி லைட். லைக் ரொம்ப லைட்டா பேசுறாங்க. ஜெர்மன் போறவங்களலாம் கூப்ட்டு வந்து பேசுறாங்க. என்னால கனெக்ட் பண்ணிக்க முடியல. பட் தி திங் இஸ் ஐ க்ரூ அப் இன் அ 1 bedroom house. I'm not from a economically or like socially big family. But இப்போ என்கிட்ட I have money because I basically have a good job. So it's like when I see people saying like, "Oh, she's a elite," I'm like, "Bro, I'm not." ரீசென்ட் டைம்ஸ்ல நாங்க பார்க்கும்போது உங்களோட கான்டென்ட்ல யூ ஸ்பீக் அபவுட் பாலிடிக்ஸ். உங்கள பொறுத்தவரைக்கும் நீங்க ஒரு சென்னை பொண்ணு. ப்ராப்பர் Yes, டிபிக்கல் yes, சென்னை yes. பொண்ணு. ஓகே. இப்ப இருக்க பாலிடிக்ஸ் நீங்க எப்படி பார்க்குறீங்க ஃபர்ஸ்ட்? இப்போ இருக்க பாலிடிக்ஸ் வந்து ஐ ஃபீல் லைக் இட்ஸ் பிகம் இன்ஸ்டாகிராம் பாலிடிக்ஸ். இட்ஸ் பிகம் சோஷியல் மீடியா பாலிடிக்ஸ். அது தப்புன்னு சொல்ல முடியாது. இனிஷியலி நான் வந்து முதல்ல என்னடா இது இவங்க இன்ஃப்ளூயன்ஸ் வச்சு பாலிடிக்ஸ் பண்ணிருக்காங்கன்னு தோணுச்சு. பட் தென் ஐ வாஸ் ஆல்சோ லைக் முன்னாடி வந்து நியூஸ் சேனல் பார்த்து பாலிடிக்ஸ் பண்ணாங்க. இப்போ இட்ஸ் சேஞ்ச்ட். ஜஸ்ட் த மீடியம் ஹஸ் சேஞ்ச்னு தோணுச்சு. பட் ஒன் மோர் திங் இட்ஸ் லைக் ஒவ்வொரு வாட்டி யார்கிட்டயாவது பேசும்போது எனக்கும் புதுசா தோணிட்டே இருக்கும். ஸோ ஒன் மோர் திங் என்னன்னா நியூஸ் சேனல்ல இருந்து ஒருத்தவங்க பேசுறாங்கன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு கிரெடிபிலிட்டி இருக்கு. ஆனா இன்ஸ்டாகிராம்ல இருந்து யார் வேணா பேசலாம். லைக் நான் பேசலாம், யார் வேணா பேசலாம். அதுல பிரச்சனை என்ன ஆயிடுதுன்னா பாப்புலரா பேசுறவங்க இல்ல லைக் நீங்க ஏதோ ஒண்ணு சொல்றீங்க டக்குன்னு அது வைரல் ஆச்சுன்னா தென் யூ பிகம் ஃபேமஸ். அண்ட் நீங்க ஃபேமஸ் ஆன உடனே அவங்க என்ன நினைச்சிடுறாங்கன்னா ஃபேமஸ் ஆன இருக்கு அவங்க இவ்வளவு ஃபேமஸா இருக்காங்க அப்ப அவங்க சொன்னா கரெக்டா இருக்கும் அப்படின்னு நினைச்சிடுறாங்க. அண்ட் ஐம் லைக் that doesn't have to be true. I've seen so many content creators. Sometimes எனக்கு பார்க்கும்போது இந்த ஒரு இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, your bills can't be that high அப்படின்னு. அவ்வளவு பண கஷ்டமா படுறீங்க இவ்வளவு மோசமா இறங்குற அளவுக்கு அப்படின்னு இருக்கும். பிகாஸ் they create the most pointless annoying. Sometimes I just open it and I'm like, oh, I'm disgusted. This is okay. ஏன் மென்டல் ஹெல்த் என்னால முடியாதுன்னு சொல்லிட்டு மூடி வச்சுட்டு போற அளவுக்கு மோசமான கிரியேட்டர்ஸ் இருக்காங்க. அண்ட் தென் அவங்க வந்து ப்ரமோட் பண்ணதுனால ஓட்டு போடுறவங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க. நம்ம லைக் சுய புத்தியே கொஞ்சம் கூட இருக்காதா? இல்ல என்ன நினைக்கிறீங்க? உங்க மண்டையில எல்லாம் என்ன ஓடுது? அப்படின்னு கொஞ்சம் சம்டைம்ஸ் ஐம் லைக் என்ன ஓடுதுன்னு புரியல அப்படின்னு இருக்கும். பட் ஐ ஆல்சோ திங்க் திஸ் a நியூ ஷிஃப்ட். ஸோ யூ ஹேவ் டு அக்செப்ட் இட். குட் ஆர் பேட் யூ நீட் டு அக்செப்ட் சேஞ்சஸ். ஸோ தட்ஸ் ஹவ் ஐ see it. பட் இவ்ளோ பேரு ஏதோ ஒரு வகையில ஒருத்தர சூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, ஏதோ ஒண்ணு இருக்கணும்ல. அது என்னன்னு நீங்க யோசிச்சிருக்கீங்களா? To be honest, there is like two sides to actually I don't so initially எனக்கு யோசிக்கும்போது first of all to be honest நீங்க சொன்ன மாதிரி தோணல. லைக் என்ன பண்றாங்க இவங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இட் வாஸ் லைக் டிஸ்மிசிவா தான் இருந்துச்சு. இவங்க ஏதோ பண்ணிட்டு போறாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் தென் when they are like in majority then you go ahead and think about like இங்க என்ன ஆச்சு blah 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 and then you என் அப்பா கிட்டயோ இல்ல என்னை விட கொஞ்சம் பெரிய வயசு இருக்கவங்க கிட்ட பேசும்போது அவங்க ரொம்ப சிம்பிளா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நீ எம்ஜிஆர் எப்படி ஜெயிச்சாருன்னு நினைச்ச அப்படின்னு. and I'm like okay so this is not something new. It's happened before. எம்ஜிஆர் பட் ஆனா அவர் முன்னாடி கட்சியில இருந்தார். ஸோ டு பி ஹானஸ்ட் எம்ஜிஆரையும் விஜய் கம்பேர் பண்றது இஸ் லைக் கம்ப்ளீட்லி ஸ்டூபிட் அண்ட் ஐ ஒன்ட் டூ தட். பட் ஸ்டில் லைக் ஓரளவுக்கு நம்ம பார்க்கும்போது சினிமால இருக்க நிறைய பேர் ஜெயிச்சிருக்காங்க. நார்த்லயும் நிறைய பேர் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ ஐ திங்க் இட்ஸ் லைக் டூ ரீசன்ஸ் ரைட். ஒன்னு வந்து இவங்களுக்கு ரிப்பீட்டடா ஒரு விஷயம் தான் யூஸ்வலா தமிழ்நாடு மக்களுக்கு போர் அடிச்சிடும். அண்ட் சேஞ்ச் பார்க்கும்போது ஏடிஎம்கே மேபி அவ்வளவு பவர்ஃபுல்லா இல்ல பிஜேபி கூட இருக்காங்க. ஸோ தட் லைக் கோஸ் அவுட் ஆஃப் த பிளேஸ். அப்போ மிச்சம் இருக்கும்போது ஓகே டிவிக்கு ஒருத்தர் இருக்காரு கைண்ட் ஆஃப் ஃபேன்ஸ் இருக்காங்கல்ல அவங்க வந்து அவருக்கு ரொம்ப பிளைண்டா சப்போர்ட் பண்ற ஃபேன்ஸ் நிறைய இருக்காங்க. தட்ஸ் த கைண்ட் ஆஃப் ஃபேன்ஸ் தட் ஹி வாண்ட்ஸ். தட்ஸ் த கைண்ட் ஆஃப் ஃபேன்ஸ் ஹி ஹேஸ். ஸோ இட் மேக்ஸ் சென்ஸ். நீங்க ஊர்லயே இல்ல. நீங்க வேற ஏதோ ஒரு நாட்டுல இருக்கீங்க. வேற ஏதோ ஒரு கல்ச்சர ஃபாலோ பண்றீங்க ஆர் எல்ஸ் எனிதிங். நீங்க இங்க இல்ல. அப்படி இருக்கும்போது நீங்க இத பத்தி பேசலாமா? அப்படி பண்ணலாமான்னு கேக்குறாங்க அப்படின்னு உங்களுக்கு அப்படி ஒரு கேள்வி வருதுன்னா வாட் இஸ் யுவர் ஆன்சர்? டு பி ஹானஸ்ட் அந்த கொஸ்டின் ரொம்ப பாயிண்ட்லெஸ்ஸா இருக்கு. அவங்க இன்னும் என்ன போனாங்கன்னா நிறைய பேர் வந்து என்னோட இன்ஸ்டாகிராம்ல இந்த பொண்ணு தமிழே இல்ல, இந்த பொண்ணு கர்நாடகா பொண்ணு, அவங்க வந்து தமிழ்நாட்டை பத்தி தப்பா பேசுறாங்க. எனக்கு அது எப்போ தோணுச்சுன்னா இட்ஸ் அது இது ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் தேர். பட் ஓகே ஒரு கேள்வி கேட்டா அதுக்கு பதில் சொல்லிட்டு இதெல்லாம் கேட்டிருக்கலாம். பட் அதுக்கு பதில் சொல்லக்கூடாதுங்கிற எண்ணத்தோட இதெல்லாம் கேட்டா அப்போ உங்களோட எண்ணம் வந்து பதில் சொல்லணுங்கிறதே கிடையாது. லைக் யூ டோன்ட் வாண்ட் டு ஹேவ் தட் கான்வர்சேஷன். ஏன்னா அந்த கான்வர்சேஷன் வந்துச்சுன்னா மேபி உங்களோட நீங்க எடுத்திருக்க ஒரு ஸ்டாண்ட் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்ல.
பேசி ஜெயிக்க முடியாது. அப்ப அடுத்து என்ன பண்றது? நீ என்ன பண்ற? நீ என்ன சட்டை போட்டிருக்க? நீ என்ன ட்ரெஸ் போட்டிருக்க? நீ போட்டிருக்க பர்பிள் ஷூ எனக்கு பிடிக்கல. இல்ல உன் முடி எனக்கு பிடிக்கல. என்ன வேணா சொல்லலாம்ல. நாளைக்கு இங்கேயே நான் வளர்ந்த பொண்ணுன்னு இப்போ நான் இங்க தான் பொறந்து வளர்ந்தேன். they could also say like இல்ல நீ கேகே நகர்ல வளர்ந்த. நீ ஏன் 1000 nights they could say literally anything. And I kind of realized that long before that this whole in the anti-Indian கூப்பிடுறதா இருக்கட்டும். This is not new. Like it initially started in the Soviet Union. They started calling people anti-Soviet, and then Noam Chomsky was called anti-American. So it comes, that's how it comes. And I think it's funny, to be honest. என் அம்மா அப்பா இங்க தான் இருக்காங்க. நான் சொசன இன்னொரு நாட்டுலலாம் வரல. ஏதோ பிசினஸ் ட்ரிப் போனேன், அதுக்காக வந்து ஊரை விட்டே ஓடி போயிட்டேன்னு சொல்லிட்டாங்க. I live in Bangalore and I constantly follow politics. And அவங்க போய் உட்காந்து படிக்கிறது, நான் முதல்ல போய் வந்து அரிஸ்டாட்டில் பத்தி படிக்கிறேன், பாலிடிக்ஸ் பத்தி படிக்கிறேன், அப்புறம் வந்து ஹவு டஸ் டெமோக்ரஸி ஒர்க்னு படிக்கிறேன், அண்ட் தென் டிஃப்ரெண்ட் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் படிக்கிறேன், வெல்ஃபேர் கவர்மெண்ட் என்னன்னு படிக்கிறேன். எல்லாத்தையும் படிச்சுட்டு வந்துலாம் பேசல. உங்களுக்கு பிடிச்ச பார்ட்டிக்கு சப்போர்ட் பண்ணா என் கிரெடிபிலிட்டியை நீங்க கேட்க மாட்டீங்க. ஏன்னா டு பி ஹானஸ்ட், நீங்க சொல்ற அதே பார்ட்டிக்கு, மாற்றம் கொண்டு வந்த பார்ட்டிக்கு தமிழ்நாட்டுல சப்போர்ட் பண்ணவங்களோட கேரளால இருந்தோ வெளிநாட்டுல இருந்தோ கேட்டா நாங்க வந்து ஃபிளைட் பிடிச்சிட்டு வந்துட்டு போறோம். எனக்கு இங்க there was a person who said like எனக்கு இங்க வந்து ஓட்டர் உரிமை இல்ல, ஆனா நான் ஃபிளைட் பிடிச்சி வந்தேன். லைக் எதுக்கு வந்தீங்க ஓட்டர் உரிமை எல்லாம்? but they do that, right? and அப்போ நீங்க கேள்வி கேட்க மாட்டீங்க. ஏன்னா அந்த பர்சன் உங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. உங்களுக்கு ஒருத்தர் சொல்றது பிடிக்கலனா, இல்ல ஒருத்தர் சொல்றதுக்கு நேரடியா பதில் கொடுக்க முடியலனா, the first thing you do is deflect. எந்தெந்த விஷயம்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு உண்மையாவே இந்த பிளட் எல்லாம் பாயில் ஆகல படத்துல இந்த அனிமல கட்டுற மாதிரி பிளுக்குன்னு அந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தா எனக்கு உண்மையா கொதிக்குது. இதெல்லாம் இல்லைன்னு நீங்க சொல்றீங்க, இதெல்லாம் இல்லாம நான் முளைச்சா வந்து திடீர்னு அது மாதிரி எந்தெந்த விஷயம்லாம் பார்க்கும்போது தோணிருக்கு, எந்தெந்த விஷயத்துக்குலாம் உண்மையா பயங்கர கோவம் வந்திருக்கு? ஸோ ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட், ஒரு காமனாக ஒரு நரேட்டிவ் சொல்கிறாங்களே, தமிழ்நாடு காப்பாற்ற வந்து தமிழ்நாடு லைக் எனக்கு அது புரியவே இல்லை. நான் தமிழ்நாட்டில் நான் ஐல் பி வெரி ஓப்பன். எங்க அப்பா வந்து ஃபார்வர்ட் காஸ்ட்ல இருந்தெல்லாம் வரல. ஸோ எனக்கு காஸ்ட் பேக்கப் கிடையாது, எனக்கு எக்கனாமிக் பேக்கப் கிடையாது. எங்க அப்பா தான் எங்க வீட்டில் வந்து ஃபர்ஸ்ட் டிகிரி ஹோல்டர். எங்க அம்மா 10th ஸ்டாண்டர்ட் தான் படிச்சிருக்காங்க. நான் 10th படிக்கிற வரைக்கும் எங்க அம்மா அவங்களோட தாலி அடமானம் வச்சு என்னை படிக்க வச்சாங்க. நான் மாசம் இப்போ ஒரு 6 digit சேலரி சம்பாதிக்கிறேன். நான் பெங்களூர்ல இருக்கேன். என் லைஃப் சூப்பரா இருக்கு. அதுக்கு காரணம் இங்க இருக்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். நான் ஸ்கூலுக்கு போனேன், என்னோட காலேஜ்க்கு எனக்கு ஸ்காலர்ஷிப் கிடைச்சது. அண்ணா யூனிவர்சிட்டியில எனக்கு ஃப்ரீ எஜுகேஷன் ஸ்காலர்ஷிப் கிடைச்சது. அதை வச்சு நான் காலேஜ்க்கு ₹1 கூட கட்டாம வெறும் என்னோட ஹாஸ்டல் ஃபீஸ் மட்டும் கட்டி நான் படித்தேன். அதுக்கப்புறமும் ஒரு ஸ்பேஸில் என்னால் வேலை செய்ய முடியுது. நல்லா தானே இருக்கேன். எனக்கு அப்போ என்ன புரியலன்னா, என்ன எல்லாரும் கஷ்டப்படுற மாதிரி, நான் வெளில நடந்து போனாலே என்னை கையை பிடிச்சி இழுப்பாங்க, என்னோட ஜாதி பேர் சொல்லி நான் அடிப்பேன். நீ யாரும் யூபிலையோ இல்லை காஷ்மீர்லையோலாம் இல்லை, நல்லா தான் இருக்கீங்க, கரெக்டாக நல்லா தான் இருக்கீங்க, கம்ஃபர்டபுளாக தான் இருக்கீங்க, உங்களுக்கு டெய்லி தேவையான விஷயம் உங்களுக்கு கிடைக்குது. பிரச்சனை எல்லா இடத்துலயும் இருக்கு. லைக் நீங்க ஸ்வீடன் மாதிரி இல்ல ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸ், ஃபின்லாந்து அங்க எடுத்துக்கிட்டா கூட யூ வில் ஹேவ் சம் ப்ராப்ளம்ஸ். பிரச்சனை இல்லைன்னு சொல்லல, இருக்கு. பட் காப்பாத்த வந்தாருன்னா யார காப்பாத்த வந்தாருன்னு எனக்கு புரியல. ஸோ தட் வாஸ் லைக் வெரி அனாயிங். அண்ட் ரெண்டாவது வந்து என்னன்னா, அவங்க செட் பண்ண நரேட்டிவ் இருக்குல்ல, தமிழ்நாட்டுல வந்து குற்றம் நடக்குது யாருமே கேட்கல, குற்றம் நடக்குது அப்படிலாம் யாரும் இல்லை. லைக் இவ்வளோ வருஷமா வந்து ஒரு கேஸ் நடக்குதுன்னா அது ரிப்போர்ட் பண்றாங்க, அது மதிக்கிறாங்க. நீங்க டக்குன்னு எல்லாம் போய் முன்னாடி மாதிரி இப்போ ஒரு கேஸ் கொடுக்க போன ஒரு பொண்ணை வந்து டிஃப்ளெக்ட் பண்ணி நீ என்ன போட்டிருக்க அப்படிலாம் கேட்க முடியாது. அந்த பொண்ணு இன்ஸ்டாகிராம்ல உங்க போட்டோ எடுத்து போட்டுரும். அடுத்த நாள் உங்களுக்கு வேலை போகும். பீப்புள் டேக் தட் ஷிட் சீரியஸ்லி. அண்ட் டு பி ஹானஸ்ட், அது வந்து கவர்மெண்ட் கிட்ட மட்டும் இல்லாது, ஆஸ் அ சொசைட்டியாவே நமக்கு ஒரு கோவம் வருது இல்ல. முன்னாடி எப்படின்னா வந்து ஒரு பொண்ணு நீ என்ன ட்ரெஸ் போட்டிருக்கேன்னு கேட்டா நம்ம யாருக்கும் அவ்வளவு பெருசா கோவம் வராது, நார்மலா கேட்கற கேள்வின்னு தோணும். பட் ஒரு சொசைட்டியா நம்ம பெட்டரா இருக்கும். அந்த கேள்வி ஒருத்தர் கேட்கும் போது ஏன் இவன் தப்பா பேசுறான் நம்ம எல்லாருக்கும் தோணுது. அப்போ we have become better. இங்க வந்துட்டு நீங்க ஏதோ இல்ல ஏதோ எனக்கு இல்ல டெல்லியில இந்த நோய்டா இடம் மாதிரி இருக்கிறதுலே கிரைம் ரேட் ஹையஸ்டா இருக்கு, தமிழ்நாட்டுல தான் ரேபிஸ்ட் அதிகமா இருக்கு. Bro, that's the dumbest narrative I ever heard. One of the safest city in Indiana தமிழ்நாடு. And then நீங்க இங்க வந்துட்டு ஏதோ டெல்லியில இருக்க மாதிரி பேசிட்டு இருந்தேன். லைக் அப்ப நீங்க டெல்லியில போய் என்ன லைக் ஐ டோன்ட் வாண்ட் டு கம்பேர். நான் கம்பேர் பண்றது எனக்கு ஆக்சுவலி இன்ட்ரெஸ்ட் இல்லை. பிகாஸ் வி ஆல்வேஸ் நீட் டு பி பெட்டர். கம்பேர் பண்ணி நான் பெட்டரா இருக்கேன்னு சொல்லணும் எதுவும் ஆக போறது இல்லை. ஆனா நீங்க ஒண்ணு சொல்றீங்கல்ல, இந்த மாதிரி நம்ம மோசமா இருக்கும். ஐ டோன்ட் திங்க் தட் இஸ் ட்ரூ. ஸோ முதல்ல அதை சொல்லாதீங்க. ஏதோ எல்லாருக்கும் ஏதோ கான்ஸ்டன்ட் ஏதோ பயத்துல இருக்க மாதிரி, நாளைக்கு நான் வெளில போனா டெரரிஸ்ட் எனக்கு குண்டு போட்டு கொன்னுடுவாங்கன்ற மாதிரியே ஏன் பேசுறாங்கன்னு புரியல. and that I think is like super annoying and it's very stupid honestly. It's not even annoying at this point. It's like grow up. இந்த ஒரு வேவ் எனக்கு ஒரு பயத்தை கொடுக்குது. இது இப்படியே போனா இதெல்லாம் நடந்துருமோன்னு லைக் இமேஜினேஷன் எனக்கு கொண்டுரும். அந்த மாதிரி ஒரு பயத்தை கொடுக்குதுன்னு என்னைக்கு நினைச்சீங்க, இல்ல எப்போ நினைச்சீங்க?
when people started ஒருத்தரை வந்து கண்மூடித்தனமா நம்பி பேக்கப் பண்றாங்கல்ல, அது அப்போதான் தோணுச்சு. இப்போ நான் ஒரு பார்ட்டியை சப்போர்ட் பண்ணேன்னா, எஸ் நானும் ஒரு பார்ட்டியை சப்போர்ட் பண்றேன். ஆனா அந்த பார்ட்டியில இருக்கவங்க எல்லாருமே நல்லவங்களான்னு கேட்டா, இல்ல. மனுஷங்க எல்லாருமே நல்லவங்க கிடையாது. பார்ட்டியில இருக்கவங்களும் நல்லது கிடையாது. தப்பு பண்ணியிருக்காங்களா? ஆமா, இவங்க தப்பு பண்ணாங்கன்னா பண்ணேன்னு ஒத்துப்பாங்க. ஆனா ஒரு ஒரு மனுஷனை வந்து நீங்க இப்படி ஒரு ஹைட்ல வச்சு அவரை பத்தி பேசினா நான் சண்டை போடுவேன். அவரை பத்தி பேசுறவங்கள வந்து ஹராஸ் பண்ணா நான் அதை பத்தியும் கவலைப்பட மாட்டேன். ஏன்னா உங்களுக்குலாம் ஆகணும். ஏன்னா நீங்க அவரை பத்தி பேசிட்டீங்க. அவர் வந்து அவர் மனுஷனே இல்ல. அவர் வந்து ஒரு காட். அவர் வந்து உங்களுக்குலாம் சேவகம் பண்ண வந்திருக்க ஜீசஸோட குழந்தை. வாட்டெவர் தட் இஸ் லைக் அப்படி சொல்லும்போது என்ன பயம் வருதுன்னா, உங்களுக்கு உங்களுக்கு முதுகெலும்பு இல்லையான்னு தான் தோணுது. லைக் உங்களுக்குலாம் முதுகெலும்பே இல்லையா? எனக்கு என்னன்னா இட்ஸ் வெரி சிம்பிள் ரைட். இப்போ நீங்க யாரா வேணா இருங்க. என்கிட்ட நீங்க சொல்றீங்க, நீங்க இத பண்ணுங்க. நான் உங்களுக்கு இத பண்றேன். அப்ப நீங்க கேட்ட மாரி நான் உங்களுக்கு ஒரு விஷயம் பண்ணிட்டேன். நீங்க திருப்பி எனக்கு பண்றேன்னு சொன்னத நீங்க பண்ணல. அப்ப எனக்கு நியாயமா கோவம் வரணும்ல. மனுஷனுக்கு கோவம் வரும்ல. உங்களுக்கு கோவம் வராம அவர் ட்ரெஸ்ஸ பாருங்க. அவர் சிரிப்ப பாருங்க. அவர் எப்படி அழகா இருக்காரு பாருங்க. அவர் நடைய பாருங்கன்னா, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா உங்களுக்கு ஊர்ல அவனுக்கு வேற கரண்ட் இல்லன்னு டென்ஷன் ஆகும். என் ஃப்ரெண்ட் நேத்து கூட இப்போதான் பெங்களூர்ல இருந்து சென்னை வந்தா வந்து ப்ரோ வீட்ல 4 மணில இருந்து கரண்ட் இல்ல. எனக்கு எரிச்சலா இருக்குன்னா. ஐ வாஸ் லைக் உண்மையிலே நான் கூட ஏதோ எக்ஸாஜரேட் பண்ணணும்னு நினைச்சேன். உண்மையிலே கரண்ட் இல்ல. ஏன் கரண்ட் இல்லன்னு கேட்டா வந்து சோலார் சிஸ்டம் சம் பாயிண்ட்லெஸ் ஷிட் ரைட். லைக் கேள்வியே கேட்க மாட்டாங்கன்றப்போ அந்த வேவ் வந்து லைக் இட்ஸ் வெரி ஸ்கேரி. நாளைக்கு அவர் வந்து என்ன சொன்னாலும் ஆமா எங்க அண்ணன் சொல்லிட்டேன் நாங்க பண்ணிடுறோம். நீ பண்ணிட்டு நானே பண்ணுங்கிற மாதிரி இருக்கு. இதுல என்ன பிரச்சனைனா காமனா ஒரு 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 மாஸ் பண்ணும்போது நம்ம மட்டும் பண்ண மாட்டோம்னு சொன்னா உனக்கு என்ன திமிருன்னுவாங்க. திமிர்லாம் இல்லடா. மனுஷனா இருந்தா பண்ணக்கூடாது. மனுஷனா இருந்தா சூடு வேணும். மனுஷனா இருந்தா கேள்வி கேட்க தோணும். முதுகெலும்பும் இல்ல, கேள்வி கேட்கவும் தெரியாது, செல்ஃப் ரெஸ்பெக்டும் கிடையாது. எனக்கு அந்த பாராசோஷியல் ரிலேஷன்ஷிப் வந்து புரிய மாட்டேங்குது டு பி ஹானஸ்ட். ஒருத்தர் யாரோ ஒருத்தங்க ஆக்சுவலி ஒரு நியூஸ்ல சொன்னாங்க. இந்த 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 டிவிலலாம் நீங்க படத்துலலாம் கெட்டவங்ககிட்ட சண்டை போடுறீங்க, அந்த மாதிரி சண்டை போடுவீங்கன்னு நான் சொன்னா, டிட் தே ரியலி திங்க் தட் அப்படின்னு எனக்கு அந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு என்னன்னா, நம்ம விளையாட்டுக்கு சொல்லுவோம், ச்சே அவங்க வந்து காயின் ஃபைட் போட்டு காப்பாத்திடுவாருன்னு நினைச்சாங்க போல இருக்குன்னா, உண்மையிலேயே அதான் நினைச்சிருக்காங்க. And I was like, and I used to be one of those people like நான் வந்து ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து சொல்லக்கூடாது. பட் ஸ்டில் ரேசிஸ்டா இருக்கிறோம். காமனா என்ன விஷயம் சொல்லுவேன்னா, whenever I say I'm from India, I say like I'm from South India. Because they always say like ஏதாவது ஜோக்கா சொல்லுவாங்க. But they'll be like, oh scams. Like no, I'm from South India. We don't do that. And then I always thought like, okay, நம்ம ஊர்ல இருக்கவங்க கொஞ்சம் அறிவாளியா இருக்காங்க. And then I go ahead and see this. I'm like, நீங்களும் இப்படிதான் இருக்கீங்களாடா? நீங்களும் இவ்வளோ உங்களுக்கும் அறிவெல்லாம் இல்ல போல இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஒரு எனக்கே ஒரு பபிள் பர்ஸ்ட் ஆன மாதிரி இருந்துச்சு. And I was like, okay, this is what we're going to deal with.